Now I would like to invite Mr. Jacob Chelladurai. He's my sister, my father's sister's husband, my mama, followed by my maternal uncle, Mr. Jisai Maharana. He is from Nepal, who is doing an enormous job in Lumbini at Nepal. He is running a school and a church, and he is providing free education and food over 700 children, and also preaching gospel in Lumbini, Nepal. So he's from Nepal. He came all over the way from here for this program. I really thank him. And so first of all, I would like to call Mr. Jacob Chelladurai, followed by Mr. Jisai Maharana. Thank you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வந்திருக்கிற போதக பிதாக்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதலாம் நினைவு நாளிலே அத்தானை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நான் அத்தான் செல்லத்தருடைய மூன்றாவது தங்கையை திருமணம் செய்திருக்கிறேன். 1996 அவர்களை அறிவேன். ஆகவே அவர்கள் நேர்மையான ஒரு மனிதர். தவறு என்றால் தவறு என்றும் சரி என்றால் சரி என்றும் சொல்லக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்தார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இரண்டாவதாக வேதத்தை போதிக்கிறதிலே ஒரு சிறந்த மனிதர். நான் சபை ஊழியராக இருந்த காலங்களிலே குடும்பமாக மாதத்திற்கு ஒரு முறை ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதிலே ஒரு சிறந்த மனிதராக காணப்பட்டார். ஆகவே வேதத்தை தியானிக்கக்கூடிய போதிக்கக்கூடிய ஒரு வேத ஆராய்ச்சியாளராகவும் அவர் இருந்தார் என்பதை என்னால் மறக்க முடியாது. மூன்றாவதாக அவர் ஒரு நல்ல ஆசிரியர். சமூக அறிவியலே அவர் பாடம் எடுக்கிற ஒரு ஆசிரியர். அவர் நான் பணியாற்றுகிற இப்போ சாப்டர் மேல்நிலைப் பள்ளியிலே அவர்களும் சில நாட்கள் பணியாற்றியதாக நான் அறிந்தேன். ஆகவே ஒரு சிறந்த நல்ல ஆசிரியர் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். ஆங்கிலத்தில் எழுதவும் பேசவும் திறமை பெற்ற ஒரு மனிதர். ஆகவே இந்த 3 காரியங்களை அவர்களை நான் கற்றுக்கொண்ட காரியம்: ஒன்று, நேர்மையான ஒரு மனிதர்; இரண்டாவதாக வேதத்தை ஆராய்ந்து போதிக்கக்கூடிய ஒரு மனிதர்; மூன்றாவதாக நல்ல ஒரு ஆசிரியர் பணி செய்த நல்ல ஆசிரியராக செயல்பட்டார் என்பதை நான் அவர்களிடத்தில் கற்றுக்கொண்ட காரியங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு இவரை குறித்து பேச வேண்டும் என்கிறதான எண்ணம் ஓடிய போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது
அதிலே கொடுக்கப்பட்ட வேத வார்த்தை தான் எனக்கு நினைவுக்கு வந்தது. தீங்கு வருவதற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் என்பதை சிந்திப்பார் இல்லை என்று சொல்லியும் அறிந்து கொள்ள முடிகிறது. 2வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், நேர்மையான நடக்கிறவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள் என்று சொன்ன வார்த்தை தான் நினைவுக்கு வருகிறது. ஆகவே நேர்மையான மனிதர், வேதத்தை போதிக்கிறவர், அவர் இளைப்பாறுகிறார் என்று சொல்லி நம்பி ஒரு நாளிலே அவர்களை காண்போம் என்கிற நிச்சயத்தோடு அவர்களை நாம் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிப்போம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Mr. Cheladurai, whenever I have conversation with him and he will address me, my brother Jisai Rana, oh, that sounds comes every time in my ears. And today I am missing that word. Mr. Rana. Oh, what a great man he was. Very intelligent, highly qualified. Oh, I used to admire his English. Oh, he speaks. And he was a well-versed, history and so many other things. He used to tell about North India. He used to tell about South India, East India. And I used to hear such a knowledge he has. And I was really very much impressed. And I have learned from him. When we come to his house, and when we depart from his house to Nepal, and he will call, "Oh, Mr. Rana, how are you? I am missing you very badly. I am missing you very badly." That man, he was a very lovable man. He did his work very sincerely, and that work is whenever we come, and he will come to the station in his car, and he will just wait. He will pick up, bring to home. And then when we go, he is very punctual. He is very, very punctual person. Time management. Oh, I have learned that. Let us go fast. And then he will come and drop in the station. When we came yesterday, he was telling that, "I am missing you." Yesterday, we missed him. He didn't come to receive. I was missing him. I have learned that man, he was a very lovable person. He will always say, "You are my co-brothers." Few words which he used to use, I remember. I have learned. Really, I thank God for his life, what he has done. God bless him. Thank you. அந்த இழப்பின் நேரத்திலே இந்த குடும்பம் நொறுங்கி போனாலும் சிதறி போகவில்லை. கிறிஸ்துவுக்குள் தங்களை திடப்படுத்தி கொண்டு நிச்சயமாக அவர்கள் பரதீசின் வாழ்வை பெற்றுவிட்டார்கள் என்ற நம்பிக்கையிலே கிறிஸ்துவுக்குள் சீர்பொருந்தி இன்று சாட்சியாக தேவனுக்கு மகிமையாக இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திர கூட்டத்தை இந்த குடும்பம் கர்த்தருக்கு மகிமையாக நிறைவேற்றுவதிலே, இந்த பாடலை பாடுவதிலே நாங்கள் மகிழ்கின்றோம். மட்டுமல்ல, அவர்கள் பரதீசின் வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள். பரதீசு அல்லது பரலோகம் என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சி, எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் துதிப்பாடல் என்று எமில் ஜெபசிங் அவர்கள் சொல்லுவார்கள். அந்த கூட்டத்தோடு நாங்களும் சேர்ந்து விடுவோம், நானும் சேர்ந்துடுவேன் என்று அருமையான அவருடைய
மனைவி விரும்பி இந்த நிகழ்ச்சியில் இந்த பாடலை சேர்த்திருக்கின்றார்கள். பாடுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகின்றோம். பாடும் ஊழியன் நான் இந்த பூவுலகில் துதி பாடல்கள் பாடுகின்றேன். மீட்கப்பட்டோர்களும் துதி பாடும் அந்த பரலோகத்தை வாஞ்சிக்கின்றேன். நானும் அங்கே சேர்ந்திடுவேன் துதி பாடுவோர் கூட்டத்துடன். பரலோகம் போல் வீடு இல்லை, ஆனந்தமாய் பாடிடுவேன். பல மணிலையில் நாம் பாடல் பாடி தேவபலனை எதிர்நோக்குகின்றோம். நிகரே இல்லாத துய மகிமையுள்ள பரலோகத்தை வாஞ்சிக்கிறேன். நானும் அங்கே சேர்ந்திடுவேன் துதி பாடுவோர் கூட்டத்துடன். பரலோகம் போல் வீடு இல்லை, ஆனந்தமாய் பாடிடுவேன். பாவத்தை மேற்கொண்டு தூய கூட்டத்துடன் அரவாரித்து பாடிடுவேன். நித்திய பேரின்பத்தில் இளைப்பாரிடுவேன், பரலோகத்தில் வாழ்ந்திடுவேன். நானும் அங்கே சேர்ந்திடுவேன் துதி பாடுவோர் கூட்டத்துடன். பரலோகம் போல் வீடு இல்லை, ஆனந்தமாய் பாடிடுவேன். ஆனந்தமாய் பாடிடுவேன். Samuel Raj sir, followed by Mr. Vijay Manuel, the two persons who worked with my father for so many years. My father's favorite persons, especially when it comes to Samuel Raj sir and Vijay Manuel sir. He always used to share a lot of remembrance. Actually, he likes them very much, the way that they used to speak with them, the way they used to convo. It was really unforgettable memories. And followed by Mr. Ravindran sir. He was a student of my father at Bangla Chorande Baronbrook School. He was a student, so he was also like to share some thoughts about my father. So first of all, I would like to invite Samuel Raj sir, followed by Vijay Manuel sir and Mr. Ravindran sir. Thank you. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. It's a great privilege to stand before you to share a few words about my beloved brother Dick, who was very popularly known as Dick. And no one can forget him. And very few people are called by their shortest form of their names. For example, Vaiko. For example, Jay. Likewise, Dick. Suppose you go and ask
where is Mr. Chalathri? One may not be answering properly. But if you ask Dick, sir, and everyone will say, yes, sir, he is here, sir. Though I have started in English, I will switch over to Tamil. அண்ணனை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அது நான் எதிர்பார்க்கவில்லை. டியூக் ஒரு நாள் அலைபேசியில் அழைத்து நீங்கள் பேச வேண்டும் என்று சொன்னார். நானும் மறுப்பில்லாமல் சரி என்று சொல்லிவிட்டேன். ஆனால் அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அண்ணனை தெரியும், அவருடைய பின்னணியும் தெரியாது. அண்ணனுடைய மனைவியை தெரியும், அண்ணியை தெரியும். அவர்களை நான் ஆலயத்தில் பார்த்தது. அதற்கு முன்பதாக அவருடைய திருமணத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு இருந்தது. டோனாவூரிலே திருமணம் நடைபெறும் பொழுது நான் அவர்களோடு கூட சாயர்புரத்திலே பணியாற்றி வந்தேன். அது நிமித்தமாக அவருடைய திருமணத்திலே முதன்முறையாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் மர்காஷேஸில் இருந்து அங்கு செல்லும் பொழுது என்னை எப்படி அவர்கள் தெரிந்து கொண்டார்களோ தெரியாது. ஒருவேளை என்னுடைய தந்தையாரை தெரிந்திருக்கும். அவருடைய தகப்பனாரும் என்னுடைய தகப்பனாரும் ஒருவருக்கொருவர் அறிமுகமானவர்கள், ஒரே பகுதியிலே பணியாற்றியவர்கள். அவருடைய சித்தப்பாவும் அந்த பகுதியிலே அவர்களோடு கூட பணியாற்றி இருக்கிறார்கள். அதன் நிமித்தமாக அவர்கள் விலாவாரியாக என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், தம்பி நீங்கள் தாமஸ் சாரோடைய பையன் தானே என்றார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னையே நான் யார் என்று தெரியாமல் அங்கே சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என்னை பற்றி விலாவாரியாக சொன்னார்கள். அவர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள். அநேகர் சொன்னது போல அது உண்மையிலே யாரிடமும் நன்கு பழகுவார்கள், யாரிடமும் அவர்கள் நல்லிணக்கத்தோடு இருப்பார்கள். யாரும் அவரை பிரிந்திருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அப்படி ஒரு சிலரே உண்டு. பணியாற்றும் இடங்களிலே ஒருவரை ஒருவர் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு சில இடங்களே மட்டும் உண்டு. அண்ணன் அப்படியாக நன்கு பழகக்கூடியவர், நல்ல புலமை பெற்றவர், சிறந்த வரலாற்று ஆசிரியர், ஆங்கில புலமை பெற்றவர். அது நிமித்தமாகவே இங்கே பேசிய ஐயா அவர்களும் மற்றவர்களும் அவர் ஆங்கில ஆசிரியர் என்று சொன்னார்கள். அதில் எனக்கு பொறாண்மை இல்லை. நான் ஒருவேளை ஆங்கில ஆசிரியராய் நான் உயர்வு பெற்று சென்றிருந்தாலும் எனக்கு அதில் உள்ள கருத்து வேறுபாடுனால் சொல்லவில்லை. அவர் ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியர். அவரிடத்தில் படித்த வரலாறு படித்த மாணவர் இங்கே இருக்கிறார், சகோதரர் ரவீந்திரன் இருக்கிறார். அவர் நாங்கள் வழக்கமாக செல்லக்கூடிய ஆலயத்துக்கு வருவார். எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அவர் அத்தனை பணிவோடு அவரிடத்திலே வந்து பேசி ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி கொண்டு செல்வார். அவர் இப்பொழுது ஆசிரியராக இருக்கிறார். ஆசிரியராக அல்லது பேராசிரியராக, பெரிய ஆசிரியராக அப்படியே வைத்துக்கொள்வோம் இருக்கிறார். அவர்களை பற்றி அறிந்தவுடன் அவர்களுக்கு அந்த வேளையிலே கடந்த ஆண்டிலே அந்த சம்பவம் அவர்களுக்கு தெரியப்படுத்தப்படாமல் போனதினால் மிகவும் வருத்தப்பட்டார்கள். அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று நினைக்கிறேன். அப்பொழுது தான் நாங்கள் ஆலயத்தை விட்டு வெளியே வரும்பொழுது ஒருவர் வந்து சொன்னார். அதன் பின்பு தான் நாங்கள் செல்வின் என்று ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் வந்து கேட்டார், உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னார். தெரியவில்லை என்று சொன்னேன். மிகவும் வருத்தமாக இருந்தது. இட் வாஸ் குவைட் அன்எக்ஸ்பெக்டட்லி ஹேப்பனிங். அது மிகவும் எதிர்பாராத ஒன்று. அஃப்கோர்ஸ் வி ஆல் நோ தட் டெத் இஸ் இன்னவிட்டபிள். நோ ஒன் கேன் எவேட் ஃப்ரம் இட். பட் எனிஹவ் when that comes to a particular person or to anyone, and it is a very great sad occasion. அண்ணன் மரித்து விட்டார் என்று கேட்கும் பொழுது மனம் பதைத்தது. பின்னர் நாங்கள் அங்கே சென்றோம். அவர்களோடு கூட அந்த துக்க வீட்டிலே அது கலந்து கொண்டோம். நான் அங்கே அமர்ந்திருக்கும் பொழுது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை தான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஒருவேளை இப்படிப்பட்ட இடத்திற்கு நாம் வந்திருப்பது என்று சொன்னால் வேதத்தின் படியும் அது மிகவும் நல்லது. ஜனன நாளை பார்க்கலும் மரண நாள் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஒரு களிப்புடன் இருக்கக்கூடிய வீட்டில் இருப்பதை காட்டிலும் ஒரு துக்க வீட்டில் இருப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இங்கே நாம் அவர்களை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுகிறோம். அவர்களுடைய எல்லா காரியங்களையும் எல்லாரும் பேசிவிட்டார்கள். நான் அதிகமாக பேசுவதற்கு ஒன்றில்லை.
என் மனைவியும் என்னிடத்தில் சொன்னார்கள். தம்பி சொல்லும் பொழுது, அங்கிள் 5 நிமிடங்கள் மட்டுமே பேச வேண்டும் என்று சொன்னான். என்னுடைய மனைவி சொல்லும் பொழுது 2 நிமிடம் மட்டும் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். நான் இப்பொழுது 7 நிமிஷம் பேசிவிட்டேன் என்று நினைக்கிறேன். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஒரு தைரியமான ஒரு நபர், ஒரு யுத்த புருஷர் என்றே சொல்லலாம். எதையும் எதிர்த்து கேட்பார்கள். எதையும் அது சரியா தவறா இல்லை என்பதை அவர்கள் அதை அறிந்து, அது தவறென்றால் தவறென்று சொல்வார்கள். ஐயா சொன்னது போல சரி என்றால் சரி என்று சொல்வார்கள். அவர்களிடத்தில் கூட ஒரு காரியத்தை கொண்டு சொல்லியிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். எங்களுடைய ஆலயத்தில் உள்ள ஆங்கில வழிபாட்டு அந்த ஜெப புத்தகத்திலே ஒரு இடத்திலே அவர்கள் சொன்னார்கள், அது that என்று வரக்கூடாது, வேர் என்று வர வேண்டும் என்று சொன்னார்கள். Maybe that old English, but anyhow he wanted to say, when he realized that it is an error, then he went and told him. அவர் சரியாக சொல்வார்கள். ஒரு சில வேளைகளிலே நான் ஆலயத்திலே பிரசங்கிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். பிரசங்கம் முடிந்தவுடன் வந்து சொல்லிவிடுவார்கள், நீங்கள் இதை சொன்னீர்கள், இது இப்படி இருந்தது, அது அப்படி இருந்தது, இது பயங்கரமாக இருந்தது என்றெல்லாம் சொல்வார்கள். நீங்கள் அப்படி திடீரென்று சொல்லிவிட்டீர்கள் என்று சொல்வார்கள். ஒவ்வொன்றையும் அவருடைய கருத்தை சொல்வதிலே அவர்கள் வருத்தப்பட்டதே கிடையாது. அது சரியாகவும் இருக்கும், அநேகரை நல்வழிப்படுத்துவதாக இருக்கும். அவருடைய பெயரை நான் முதலிலே சொன்னேன், டிக் என்று சொன்னார். அவர் உண்மையிலே ஒரு டேரிங் பர்சன், டேரிங் செல்லத்துறை என்று தான் சொல்ல வேண்டும். Another thing is intelligent person and a cheerful person. So DAC stands for daring, even you can say diligent and intelligent and cheerful. He was a cheerful person. யாரிடமும் அவர் பேசும்போது ஒரு ஒரு இயல்பாக பேசுவார். அவர்களை மனம் மகிழ்விப்பது போல அவர் பேசுவார். அந்த காரியங்களை வெளிப்படையாக சொல்லி அவருடைய கருத்தை பதிவு செய்து அதையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். அப்படி அவர் இருந்த இந்த இடத்திலே அவருடைய மறைவு மிகுந்த துக்கத்தை அளிக்கிறது. ஆனாலும் அவரை நாம் காண்போம் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு உண்டு. நாம் இன்று பூமியிலே இருக்கிறோம், மண்ணுலகிலே இருக்கிறோம், விண்ணுலகிலே அவர் இருக்கிறார். நாம் அங்கு செல்லத்தான் நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவரை ஒரு நாள் நாம் நிச்சயமாக சந்திப்போம். கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமென். நாளும் அருமை கர்த்தருடைய நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக டிக்கண்ணனுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி என்னை அன்போடு இந்த இடத்துல வந்து அப்பாவை பற்றிய ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் கேட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்று நான் முயற்சி செய்தபோது சகோதரி செல்லத்துறை அவர்கள், நீங்கள் வருகிறீர்கள், உங்கள் பேரெல்லாம் எழுதியாச்சு, கண்டிப்பாக பேசணும்னு சொல்லிட்டாங்க. அன்பை தட்ட முடியவில்லை. இருந்த போதிலும் காலத்தின் அருமை கருதி அவர்களோடு ஒரு 4 வருடங்கள் பண்ணை விலையில் பணிபுரிய எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் நாம் எல்லாரும் அறிந்திருக்கபடி நமக்கு பிரியமான ஒரு வசனம் உண்டு. யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உருவாகி நமக்கு வருகிறது. அவற்றில் யார் ஒரு மாறுதலும் இல்லை. அப்போ அந்த அருமையான வசனத்தின்படி அவர் ஒரு நன்மையான ஈவாக தேவன் எமக்கு தந்தார் என்ற நன்றியோடு தேவனை துதிக்கிறேன், அவரை நினைவு கூறுகிறேன். ஏனென்றால் நான் அந்த பள்ளிக்கு முதலாவதாக ஒரு ஹையர் செகண்டரி தலைமை ஆசிரியராக எனக்கு பொறுப்பு கிடைத்தது. முதல் ஆள் என்னை க்ரீட் பண்ணது அவங்க தான். ஆனால் அதற்கு முன்பாக அவருடைய மாமனாருடைய ஸ்டூடெண்ட்டாக கால்வெல்ல இருந்தாங்க. அதனால் மாமனாருடைய குடும்பத்தோடு நல்ல அறிமுகமாக இருந்தாங்க. சுரண்டையில் அவங்க கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நான் கொஞ்சம் பழகணும், ரொம்ப பழகலை, இருந்தாலும் என் மேலே ஒரு அதிக பாசம் உண்டு அவருக்கு. அப்போ முதல்ல வந்து சார் நீங்கள் தான் ஹெட் மாஸ்டர் போட்டு ரொம்ப சந்தோஷம் வாங்க அப்படிலாம் பேசினாங்க. சரிண்ணே நாளைக்கு பார்ப்போம் எல்லாம் செய்வோம் அப்படி சொல்லிட்டேன். அடுத்த நாள் போன உடனே எல்லோரையும் அறிமுகப்படுத்தும் போது ஒவ்வொருத்தருடைய பாசிட்டிவ் கேரக்டரை மட்டும் சொன்னாங்க. எந்த நெகட்டிவ் கேரக்டர் யாரை பற்றியும் சொல்லவே இல்லை, எப்போதும் அவர் சொன்னதும் இல்லை. பொதுவாக சொல்லும்போது நெகட்டிவ் கேரக்டர் சொன்னால் நமக்கு என்ன வரும், அந்த ஆளை பற்றி ஒரு ப்ரிஜுடைஸ் வந்துடும், தப்பெண்ணம் வந்துடும். ஆனால் அண்ணன் அப்படி சொல்லவே மாட்டாங்க, எப்போதுமே பாசிட்டிவாக தான் பேசுவாங்க.
ஆனால் அவர் வந்து ஆஸ் எ டீச்சர் வந்து நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணார், வாழ்க்கையிலையும் ஃபேஸ் பண்ணார். ஏன்னா அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை உருவாக்கும், நல்ல கேரக்டர்லாம் கொடுக்கும். அவர் அதை பாசிட்டிவாக எடுத்துட்டார். அதை கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பாடங்களை கற்றதுனால ஒரு சிறந்த மனிதராக நிறைய கேரக்டர்லாம் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அவர் உருவாக்கப்பட்டது. அவர்கிட்ட தேவன் அதை அவருக்கு கொடுத்தார். அது மட்டும் இல்லை, பள்ளியினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மற்ற இதில் சொல்லுவாங்க, ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தட் இஸ் பிஹைண்ட் த சக்ஸஸ்ஃபுல் ஒய்ஃப் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னையை பொறுத்தளவில் ஒரு நல்ல ஏஹெச்எம் கிடைச்சாரு அல்லது ஒரு நல்ல சப்போர்ட்டிங் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஸ்கூல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய காரியங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நிறையா காரியங்கள் நாங்கள் அச்சீவ் பண்ணோம். அதில் ஒரு காரியம் சொல்லணும்னா, அந்த கல்லூரி அந்த பள்ளியில் நாங்கள் கடைசியாக 4வது வருஷத்தில் 14 பேர் 1000க்கு மேலே மார்க் எடுத்தாங்க. இந்த பெரிய ஸ்டடியெல்லாம் நாங்கள் ரொம்ப வைக்கவே இல்லை, கிராமப்புற பிள்ளைங்க தான். அவங்களுக்கு தேவனுடைய ஒத்தாசையினால் 14 பேர் 1000க்கு மேலே மார்க் எடுத்தாங்க. 1-2 பேர் கூட வர்றது கஷ்டம்தான். ஆனால் 99% வந்துச்சு. ஒரு பையன் அவங்க அம்மா இறந்ததுனால அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகியிருந்தான், அந்த ஒரு பாடத்தில் மட்டும். அப்படிலாம் தேவன் எங்களை நல்லா ஆசீர்வதித்தார். நல்லா ஊழியர் செய்ய நல்லா இருந்துச்சு. நிறையா எஃப்எம்பிபியுடைய ஆனுவல் கன்வென்ஷன் நடந்த இடம் பண்ணவில்லை. முதல் பிளைண்ட் ஸ்கூல் அங்கே தான் ஆரம்பிச்சுது, முதல் டெஃபண்டம் ஸ்கூல் அங்கே தான் ஆரம்பிச்சுது. அங்கேருந்து தான் அந்த பாளையங்கோட்டைக்கெலாம் ஷிஃப்ட் ஆச்சுது. இந்த வரலாறுகளெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு நாங்கள் நிறையா பிரயாசப்பட்டோம். அது மட்டும் இல்லை, எமி கார்மைக்கல் அம்மாவுடைய இந்த ஃபோட்டோ, அது மட்டும் இல்லை இந்த டக்கரையாவுடைய ஃபோட்டோ எல்லாமே நாங்கள் அங்கே செய்து வச்சோம். அவருடைய உதவி அதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஒரு சமயம் பிஷப் ஜெபச்சந்திரன் ஐயா அவர்கள் வரும்போது பண்ணவளையை பற்றிய வரலாறு சொல்லுங்கள் அப்படின்னாரு. அண்ணன்ட்டு நான் நிறையா படிச்சிருந்ததுனால அவருக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நான் அந்த வரலாறு சொன்னேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டு எனக்கு இதெல்லாம் தெரியாத ஐயா அப்படின்னு சொல்லிட்டார். அவர் தூரம் நல்ல ஒரு ஈடுபாடோடு எல்லா காரியங்களையும் செய்ய முடிஞ்சுது. அதோடு கூட மாணவருடைய உயர்வுக்கு ரொம்ப நல்லா பாடுபடுவார். இண்டிவிஜுவலாக எல்லாரை பற்றியும் தெரிந்து வைத்திருப்பார். ஒரு சின்ன தவறு நேரம் விடாதபடிக்கு ஒரு தன்னுடைய அப்படி ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி சொல்லிடுவார். ஒரு சமயத்தில் அந்த பள்ளியில் ஒரு சின்ன இன்சிடென்ட், ஒரு ஆசிரியர் ஒரு பையனை அடிச்சிட்டாங்க. ஒரு ஊரே திரண்டு ஒரு வீட்டுக்கு போயிட்டு. அப்போ நான் சொன்னேன், சரி என்னையால் செய்ய முடியும், நேராக சார் கூட அங்கே வந்திருக்காங்க, பண்ணவழியில் ஒர்க் பண்ண சார், அவர் கூட சேர்ந்து சார் அந்த கூப்பிட்டு போங்க இந்த வீட்டுக்கு சொன்னேன். நேராக அவங்கள மறித்து இது பள்ளியில் நடந்தது, நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, பள்ளியில் பேசுங்க சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு அவங்க 2 நாள் கழித்து நாங்கள் வருவானாங்க, தாராளமாங்கண்ணே. ஆனால் அண்ணன் அதில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, அந்த பையனை கூப்பிட்டு என்ன நடந்ததுங்கிறத எழுதி வாங்கிட்டாங்க. எழுதி வாங்கின என்னென்னா, செருப்பை பிடிச்சி 2 பேர் இதில் ஆசிரியர் மேலே பட்டுட்டு ஆசிரியர் செவுட்டில் அடிச்சிட்டார். இதான் கதை. ஆனால் அண்ணன் கிளியராக செய்தாங்க. அடுத்த நாள் அந்த ஊருக்காரங்க வந்தாங்க, 2-3 பேர் பெரியவங்க மட்டும் வந்தாங்க. குயட்டாக உட்காந்து பேசணும், அண்ணன் தான் பேசுவோம் அந்த மாதிரி காரியங்கள்லாம். அமைதியாக பேசணும். கடைசியில் என்னென்னு தெரியுமா, அந்த பையனை வந்தோடனே உங்களுக்கு படிக்க தெரியுமான்னு அவங்கள்ட்ட கொடுத்தோன்னே படித்து பார்த்துட்டு, என்ப்பா இப்படி பண்ணினேன், இப்படிலாம் ஒரு ஆசிரியரை பண்ணலாமா சொல்லி போயிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது ஒரு ஒண்டர்ஃபுல் திங். அதுக்கப்புறம் யாருமே ஊரை திரண்டு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்ததே இல்லை. பயங்கரமான லோக்கல் பிரச்சனைகள் வரும். ஆனால் அண்ணன் அந்த லோக்கல் பீப்புளெலாம் தெரிஞ்சு வச்சுருப்பார். அதனால் நிறையா அசம்பாவிதங்களை நாங்கள் தவிர்த்துட்டோம். சிலர் இந்த பள்ளி பிள்ளைங்களை பயன்படுத்தி செல்ஃபோனை திருடி விற்றுட்டு இருந்தாங்க. அதை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. டிஎஸ்பி வச்சு பேசி, பெற்றோரை கூப்பிட்டு பேசி, அந்த மாதிரியான செயலை நடைபெறாமல், அதே சமயம் பள்ளியின் பேப்பரில் அவமானப்படாமல் நிறையா காத்திருக்கோம் நாங்கள். இந்த மாதிரி நிறையா காரியங்கள் செய்யுது. இதோடைய ஹைலைட் என்ன அப்படின்னா, அண்ணன் நிறைய எனக்கு உதவி செய்திருக்காங்க பள்ளியினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில். அது மட்டும் இல்லை, அவங்களோட இசைந்து ஊழியம் செய்யும்போது எல்லா ஆசிரியர்களும் இசை தருவாங்க. இந்த குருமார்கள் சொன்ன மாதிரி அவர் இந்த ரிட்ரீட்லாம் நல்லா 3 நாள் அழகாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதோடு கூட அந்த பள்ளியில் 4 வருஷம் செஞ்சு வேலை செய்யறதுக்கு அவருக்கு அவார்டு கிடைக்கல, எனக்கு நல்ல ஆசிரியர் விருது கொடுத்தாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல துணையாக நின்று ஒருவரை உயர்த்துவதற்கு சிறந்த முறையில் உதவி செய்கிற ஒரு அருமை அண்ணன். ஆனால் அவர் இப்பொழுது மரணத்திலே நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணுறோம், நம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஏதுக்கு ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ராஜ்யத்தில் தான் உயிர்த்தெழுதல் வரப்போகுது, எல்லாரையும் நம்ம பார்ப்போங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. அப்படி தானேங்க? ஆமாம், அந்த ராஜ்யத்தில் நிச்சயமாக அவரை பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இந்த வெள்ளாடு செம்மறியாடு ஓமையில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மத்திய 25:34 அப்போ கர்த்தர் சொல்லுவார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ராஜ்யத்தில் சுதந்திரித்து கொள்ளுங்கள் சொல்வார். அந்த ராஜ்யத்தில் சுதந்திரித்து கொண்டு அவர் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே ராஜாக்களாக நித்திய காலமாக இருக்க வேண்டும் என்று உங்களெல்லாம் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும்
அருமை சகோதரிக்கும் குடும்பத்தாருக்கும் வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நீங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படியாக முன்னேறி இருக்கிற இந்த போதனைகளில் விசுவாசமாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள், எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ராஜ்ய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரும் குறித்தாக. இந்த வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் ஒரு உறுதிமொழி கொடுத்துக்கிறேன், 2-3 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் கண்டிப்பாக, ஏன்னா நேரங்கள் கடந்து சென்றுட்டு இருக்குது. சாருடைய ஸ்டூடெண்ட் நான் அதை பங்களாச்சுரனுடைய பேரன்புக்கில் சார் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்போ 8th 9th அங்கே ஹாஸ்டலில் போர்டிங்கில் தங்கியிருந்தேன். அப்போ சார் வந்து வார்டன் கூட சார் எல்லாம் சேர்ந்த ஒரு ரூமில் இருப்பாங்க. ஸ்டடிக்கெலாம் அப்படி சின்ன விசிட்லாம் வருவாங்க. ரொம்ப கூட இருக்கவங்களும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிட்டாங்க. சாருடைய பெரிய இதே அதான், அவங்க எல்லோரும் சார்னால ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சார் கிளாஸ் நடத்தும்போது பார்த்திங்கன்னா ஏதோ காலேஜுக்கு நடத்த மாதிரி நடத்துவாப்பில், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நடத்த மாதிரி, 10th 9th அப்படி நடத்த மாதிரி இருக்காது. ரொம்ப ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப விரிவாக எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்து ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. ரொம்ப சாருடைய பேரே அந்த அந்த ஸ்கூலில் சார் பேர் கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். சார் சொன்ன மாதிரி டிக்ஸா தான் சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப நல்ல மனிதர், அதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம நல்ல மனிதராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையோட ஒரு பெரிய முக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் வந்து அடுத்து படித்து முடிச்சுன்னா ரொம்ப வருஷம் கழித்து நாங்கள் சர்ச்சுக்கு வந்து பார்க்குறோம். ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆகிட்டு. சாரை பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாயிட்டு. சாரை நேராக எனக்கு கொஞ்சம் எப்போவுமே டீச்சர்ஸ்னால் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பயமாகவும் மரியாதையும் இருக்கும். சாரை போய் நெருங்கி போவே கொஞ்சம் எனக்கு பயந்தேன், பழைய மாதிரி அடிச்சிருவாங்களோ அப்படின்ட்டு. அடி பயங்கரமாக விடுவோம், டம்முன்னு பின்னால் கையை தூக்கல அப்படின்ட்டு இப்படி கையை தூக்கிட்டு அடி கொடுப்பாங்க. சாரை போய் சார் நான் அப்படி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரவீந்திரன் எப்படி பாருங்க அப்படின்ட்டு அவங்க அணுகுவது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லா அன்பாக பேசினாப்புல. சர்ச்சு முடிஞ்சோடனே சார்கிட்ட நின்று நாங்கள் எல்லாம் டீ குடிச்சிட்டு இப்போ சார் நல்லா பேசினாங்களே, அவங்களாம் எல்லாம் டீ குடிச்சு பேசுவோம். அந்த பேச வீதம் மற்றவங்கள ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவோம். ஆனால் சிரிப்பாக நகைச்சுவையாகவும் இருக்கும். பேசும்போது நம்மளுக்கு எனக்கு சர்ச்சு முடிச்சு எப்படின்னா சாரை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தோடு நான் வந்து அந்த சர்ச்சு முடிஞ்சு வெளியே வருவேன். ஒரு நாள் திடீர்னு சார் இல்லைன்னு கேட்டபோது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு, என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சார் இறக்கிறதுக்கு முந்தின ஒன்றுக்குள்ள அப்போ தான் நான் வந்து சேவியர்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் சர்வீஸ் போய் சென்னையிலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபருக்காக ட்ரை பண்ணியிருந்தேன். சார்ட்டு சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க தம்பி, கண்டிப்பாக கிடைக்கும், நான் ப்ரேயர் பண்ணிடுறேன். அந்த ஆறுதல் வார்த்தையே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவன் நீசருக்கு முன்னால் நிற்காமல் யாருக்கு முன்னால் நிற்பானா? ராஜாவுக்கு முன்னால். ராஜானா இயேசு ராஜா. அருமையான 2 பிள்ளைங்க, அவங்களுடைய வாழ்க்கை அவங்கள பார்த்தா எனக்கே ஏதோ சாரை மறு உருவமாக பார்க்குற மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான, எவ்வளோ அருமையான பையங்க. அவங்க பேச விதங்கள் பார்த்தா அவங்ககிட்டே நான் நிறைய படிக்கிறேன். அவங்க சின்ன 2வது பையன்ட்டு சரி, மூத்த பையன் சரி, அவங்க பேசுகிற விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்படியெல்லாம் எப்படி வளர்க்குறாங்க பிள்ளைங்களை அப்படின்ட்டு. ரொம்ப சிறப்பான ஆசிரியர், சிறப்பான மனிதர். அவர் விட்டு சென்ற அந்த பணி வந்து அந்த 2 பிள்ளைங்களால் தொடரும். இப்பவும் பாருங்கள் எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக செய்கிறான் பாருங்கள். எல்லாத்தையும் அழகாக இது பண்ணி எல்லாருக்கும் முன்னால் வச்சு காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி பேசி இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு குடும்பம். அந்த ஆசிரியருடைய மறைவு இந்த ஒரு மாணவ சமுதாயத்துக்கு ஒரு பெரிய இழப்பு, ஒரு மனித சமுதாயத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. சார் சொன்ன மாதிரி பரலோகத்தில் நம்ம எல்லோரும் மறுபடியும் போய் அப்படியே டீ குடிச்சிட்டு பேசலாம், மறுபடியும் பார்க்கலாம். அந்த ஒரு நம்பிக்கையோடு நான் முடிக்கிறேன். சாருடைய குடும்பத்திற்காக தொடர்ச்சியாக நான் ப்ரேயர் பண்ணுவோம். கடவுள் நிச்சயம் நம்மளையும் நம் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. காட் பிளஸ். தேங்க்யூ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை நம்புகிற எல்லாருக்கும் கொடுக்கும் ஒரு வாக்குத்தத்தம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே அந்த வாக்குத்தத்தம் நிறைந்த இந்த பாடல் நம்ம எல்லோருக்கும் திட நம்பிக்கையும் குடும்பத்தாருக்கும் விசேஷமாக கொடுப்பதாக கர்த்தர் அதை நிறைவேற்றுவாராக. திகையாதே, கலங்காதே, காத்திடுவார் தினமே. அநாதி தேவன் உந்தன் அடைக்கலமே, கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். முடிந்ததை நினைத்து வருந்தாதே, முடிப்பதை எண்ணி வெற்றி கொள்வாய்.
முடிந்ததை நினைத்து வருந்தாதே, முடிப்பதை எண்ணி வெற்றி கொள்வாய் மனமே. திகையாதே கலங்காதே, காத்திடுவார் தினமே. ஆனாதி தேவன் உந்தன் அடைக்கலமே, கைவிட மாட்டார் கைவிட மாட்டார். இருப்பதை நினைத்து துதிப்பாடு, இல்லாததை எண்ணி ஏங்காதே. இருப்பதை நினைத்து துதிப்பாடு, இல்லாததை எண்ணி ஏங்காதே மனமே. திகையாதே கலங்காதே, காத்திடுவார் தினமே. ஆனாதி தேவன் உந்தன் அடைக்கலமே, கைவிட மாட்டார் கைவிட மாட்டார். பாரங்களை அவர் பாதத்தில் வை, பாதைகள் யாவும் நலமாகும். பாரங்களை அவர் பாதத்தில் வை, பாதைகள் யாவும் நலமாகும் மனமே. திகையாதே கலங்காதே, காத்திடுவார் தினமே. ஆனாதி தேவன் உந்தன் அடைக்கலமே, கைவிட மாட்டார் கைவிட மாட்டார். Now I would like to call upon Reverend Johnson, a pastorate chairman of Sayapuram, to deliver the word of God. The next song is I Need Thee Every Hour. This song is very, very liked by my father. He is in every day, most of the time in our family prayers, this is the song that my father always used to mention. It's his very favorite song. So it is my duty to also share some thoughts about my father. You know, I was really very much happy that God has gifted me such a wonderful father that I can swear nobody can ever get a father like that I have got. He is such a wonderful father. I am 27 years old. Till now, he has never beaten me. He has never beaten me. You know, such a wonderful father. When it comes to mentioning about my father, you know, I would like to mention him as a versatile person. A versatile person. Such a knowledgeable person I have ever met in my entire life. Whatever the subject it may be, whether it is Tamil or English, social science, whatever the subject it may be. Vast knowledge, vast reader. I have never met a guy like that. And time management. You have to be on time. If the church starts us at 7:45 a.m., my father always used to say, you have to be on church at 7:20 a.m. Go and make yourself ready. Prepare the violin. Prepare all the songs before the start of the service. So even till today, every week, I will be at 7:20 a.m. on the church. The choir members know that. I will be on 7:20 a.m. Still today, I am maintaining my father's words. And he studied in Caldwell School in Tamil medium. That I was really very much amazed how a person studied in Tamil medium is speaking such a beautiful English. You know, it's such an amazing talent I've ever met. And he loves music a lot. So he purchased me this violin, the keyboard. He always
He used to say, he always to take the violin, play me this song, play me that song. He always used to hear playing. So he loves music a lot. That's why I have arranged these many songs. And also, the one and only thing, my father always used to tell me that, my son, earning money is not important. Saving property is not important. Earn as much as good human being as you can. That is the thing that the Father has taught me. I am really very happy today that myself and my father has earned this much amount of good human being. I really thank you. Thank you so much. I really didn't expect this much amount of people will come from the first memorial service of my father. I really very happy, and from the bottom of my heart, I thank you all. Thank you so much. Now with no further delay, I would like to invite Reverend Johnson to deliver the word of God. Thank you. அன்புக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த இரவு பொழுதிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மேடையில் இருக்கக்கூடிய அருமையான போதக பிதாக்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு வசனம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே ஆபில் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேலை குறித்து இவ்விதமாக சொல்லப்படுகிறது, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அன்புக்குரியவர்களே, அருமையான டிக்கண்ணே, என்னுடைய சொந்த சகோதரர், அவர்கள் கடந்த ஆண்டு ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் பிரவேசித்திருந்தாலும், நம்ம வீட்டு கடந்து போனாலும் இந்த நாளிலே அவள் பேசி கொண்டிருக்கிறார்கள். மரித்தும் இன்றும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசப்படுவதற்கு என்ன காரணம்? அருமையான போதக பிதாக்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் அவருடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டீர்கள். அன்புக்குரியவர்களே, இங்கே ஆபேலை குறித்து பேசுவதற்கு, ஆபேல் பேசப்படுவதற்கு என்ன காரணம் சொல்லி வேதவசனம் சொல்கிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியில் மேன்மையான பலியை செலுத்தினானாம். விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. அந்த விசுவாசத்தினாலே தான் அவன் தேவனுக்கு சிறப்பான பலியை செலுத்தினான். அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாசம் ஆபேலுக்கு எங்கிருந்து வந்தது? இந்த விசுவாசம் தேவனால் படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள், அவர்கள்தான் ஆபேலுடைய பெற்றோர். அவர்களிடத்திலிருந்து இந்த விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசத்திலே அவன் தேவனுக்கு சிறப்பான பலி செலுத்தினான். அருமையான டிக்கன், அவங்க பெற்றோரை குறித்து நான் ஓரளவுக்கு அறிந்தவன். என்ற உறவினராக இருப்பதனாலே இளமைது முதற்கொண்டு அவர்களை குறித்து நான் அறிந்தவன். அருமையான தவமணி பெரியப்பா அவங்க மிக நம்ம சர்க்குணையா மிக நன்றாக அறிந்தவர்கள். அவளை குறித்து பேசுகிறவர்கள் சொன்னாங்க, ஊழியத்தை சிறப்பாக நிறைவேற்றியவர்கள். கிட்டத்தட்ட 41 ஆண்டுகள் திருமண பள்ளிகளிலே ஆசிரியராக பணியாற்றினவர்கள், சபை ஊழியராக பணியாற்றினவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினவர்கள். அருமையான அவருடைய தாயார் சுகந்தி பெரியம்மாவும் அவர்களும் விசுவாசத்திலே வல்லமையான ஒரு தாயார். இருவருமாக மிகவும் செல்லமாக அருமையான செல்லத்துறை அண்ணன் அவர்களை வளர்த்தாங்க. அதனால் செல்லத்துறைன்னு பேர் வச்சாங்க. மிக செல்லமாக வளர்த்தாங்க. செல்லமாக வளர்த்த பொழுதும் கூட இன்றைக்கி செல்லமாக வளர்க்குற பிள்ளைங்களாம் மிகவும் தவறான பாதையில் போய் விடுகிறது. ஆனால் இந்த அண்ணன் அவங்க விசுவாசத்திலே மிகவும் உறுதியாய் வளர்க்கப்பட்டார்கள். ஆகவே தான் அவர்கள் எந்த சூழலிலும் ஆண்டவரை குறித்து அறிவிக்காமல் அவர்கள் இருக்க முடியாது. அருமையான சகோதரர், குரு சகோதரர் சொன்னாங்க, கிராம பகுதியில் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதிலே, ஆலயத்தில் போய் பிரசங்கிப்பதிலே
மிகவும் அவர் சிரத்தை எடுத்து செல்வார்கள். அங்கே குறித்த நேரத்துக்கு முன்பதாகவே போய் சென்று ஆலயத்திலே ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள் சொல்லி அருமையார் சாட்சி சொன்னாங்க. முற்றிலும் உண்மை. பல்வேறு இடங்களுக்கு செல்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா மாத்திரமல்ல, இடைப்பட்ட நாட்களிலும் கூட சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு சிரத்தையோடு கூட நல்ல ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஆயத்தம் செய்து ஜபத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட அவர்கள் ஊழியத்துக்கு நிறைவேற்றுவார்கள். மிக சிறப்பான விசுவாச வீரர். அப்படி வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் இடர்பாடு வந்தாலும் ஆண்டவரை பற்றுகிற உறுதியிலே பற்றுறுதியிலே உறுதியாக இருப்பாங்க. நான் அன்னை வழியில் என் நிர்வாகத்தில் வரக்கூடிய நெருக்கங்களை குறித்து அவளோடு பகிர்ந்து கொள்வேன். அப்படி பகிர்ந்து கொள்கிற பொழுது அவங்க ஒரு வார்த்தை அது சிரிப்பாகவும் இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். தம்பி பயப்படாதுங்க, மரியாமாக பார்த்துக்கிடுவார், மரியாமாக பார்த்துக்கிடுவார். எளிதாக சொல்லுவாங்க. அது ஒரு வேளை விளையாட்டாக இருந்தாலும் கூட அது விசுவாசத்தை காட்டுகிறது. அவருடைய விசுவாசம், நம்முடைய விசுவாசம் யார் மேலே இருக்கும், நம்ம யாரை நம்பி வந்திருக்கோம் தம்பி, நமக்கு இந்த லைஃப்பில் யாரும் கிடையாது, இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, ஆனால் நமக்கு ஒருத்தர் இருக்கார், மரியாமாக இருக்கார், பார்த்துக்கிடுவார். அடிக்கடி சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, அது ஒரு விளையாட்டாக இருந்தாலும் கூட விசுவாசத்திலே அவர்கள் உறுதியாக இருப்பதை நான் அறிந்திருக்கேன். அப்படி என்ன சூழ்நிலையினாலும் சரி, கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அவர்கள் விசுவாசத்தில் உறுதியார். பவுல் சொல்லுவார், விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதே போல் போராட்டமான சூழ்நிலை விசுவாசத்தை காத்துக்கொண்ட அருமையான ஒரு சகோதரர். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் சொல்லி பலப்படுத்துவாங்க, தைரியப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட நல்ல விசுவாச வீரர் ஆபேல். அப்படிப்பட்ட விசுவாச வீரராக இருந்தார். ஆகவே தான் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, மரித்தும் பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, அருமையான அண்ணன் நமக்கு முன்மாதிரியாக விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருக்கிறாங்க. அருமையான போதக பிதாக்கள் உற்றாரோன்னு அவளை குறித்து பேசினாங்க. அந்த விசுவாச வாழ்க்கையை அருமையான நாமும் உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரை உறுதியாய் நாம் பின்தொடர்வோம். போராட்டங்கள் உண்டு, இடர்பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனால் அதன் மத்தியிலே விசுவாசம் சோதிக்கப்படுகிற பொழுது நாம் விசுவாசத்தை விட்டு பின்வாங்காதபடிக்கு அண்ணனை நாம் முன்னிறுத்தி ஆண்டவரோடு கூட நாம் தொடர்ந்து நம்முடைய விசுவாச ஓட்டத்தை ஓடுவோம். கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். இரண்டாவதாக, இந்த ஆபேல் பேசுகிறார் என்று சொன்னால் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, மேன்மையான பலி செலுத்தினான். மேன்மையானதை ஆண்டவர் எல்லாருக்கும் மேன்மையான காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆபேலுக்கும் கொடுத்தார், காயினுக்கும் கொடுத்தார். ஆனால் ஆபேல் மேன்மையான காரியங்களை கொடுத்தார். நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் மேன்மையான காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை தாளந்துகள் இருக்கிறது, நல்ல நல்ல ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் நாம் ஆண்டவருக்கு அதை கொண்டு வந்து படைக்கிறோமா? ஆண்டவருக்கென்று அதை செலவிடுகிறோமா? நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆபேல் அவன் சிறப்பானதை ஆண்டவரிடத்து பெற்றான், சிறப்பானதை ஆண்டவருக்காக கொடுத்தான். ஆகவே தான் அவன் மரித்து பேசப்படுகிறான். அண்ணன் அவர்கள் நல்ல உடன் வேலை பார்த்த அருமையான ஆசிரியர் பெருமக சொன்னாங்க, சிறப்பாக அவர் பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர் மாத்திரமல்ல, ஆங்கில புலமை வாய்ந்தவர்கள், சிறப்பாக புலமை வாய்ந்தவர்கள். அது மாத்திரமல்ல, சொல்லப்படாத செய்தி அநேகர் அறிந்திருக்கலாம், சட்ட நுணுக்கம் உள்ளவங்க. சட்டம் பல காரியங்களை, என்னுடைய சில நிர்வாக சிக்கல்கள் வருகிற பொழுது, தம்பி இந்தபடி இப்படி சட்டப்படி நான் போவோம் அப்படி சொல்லி அப்படி சட்டப்படி போய் வெற்றி கண்டவர்கள். அவங்ககிட்ட ஒரு டிராப்ட் போட்டான்னா அந்த டிராப்ட்டு ஒருவேளை நான் மதுரையில் போய் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வக்கீலை போய் பார்க்குற பொழுது, இது யார் போட்டு டிராப்ட்டு, எங்களால் கூட இப்படிப்பட்ட ஒரு டிராப்ட்டு போட முடியாது அப்படி சொல்லி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே நீதிபதியை கொண்டு வந்தாங்க. அப்படி மிக சிறப்பாக சட்ட நுணுக்கமுடையவர்கள், ஆங்கில அறிவு புலமை படைத்தவர்கள், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த சிறப்பான காரியங்களை கர்த்தருக்காக பயன்படுத்துகிறவர்கள். திருமணத்திலே ஏற்படுகிற பலவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகள் வருகிற பொழுது சட்ட ஆலோசனை பெற வேண்டும் அப்படின்னா சொல்லுவாங்க, தலைவர் சொல்லுவாங்க, டிக்கை கூப்பிடுங்க, டிக்கை கூப்பிடுங்க, ரகசியமாக கூப்பிட்டு அவர்கிட்ட தான் டிராப்ட்டு பட சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க வர முடியலாக்கிட்ட கூட அங்கேருந்து ஆட்களை அனுப்பி
வீட்டில் வந்து சந்தித்து அவர்களோடு கலந்து ஆலோசித்து அவர்கள் மூலமாக டிராப்ட் போட்டி கொண்டு போவாங்க. அப்படி சட்ட நுணுக்கமுடையவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை தேவனுடைய ராஜ்ய விருத்திக்காக, ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக சிறப்பாக பயன்படுத்தினவர்கள். தன் கையின் கீழ் கொடுக்கப்பட்ட ஆசிரியர் பொறுப்பை மிகவும் பொறுப்பாக ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செயல்பட்டவர்கள். அருமையான ஆசிரியர் சொன்னாங்க, போதக பிதாக்கள் சொன்னாங்க. அப்படி மிக சிறப்பாக தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா தாளந்துகளையும் பொருட்களையும் செல்வங்களையும், ஏன் அவர் கொடுக்கப்பட்ட அருமையான பிள்ளைகள் அவர்களையும் கூட கர்த்தருக்காக அவர் பயன்படுத்தப்படுகிறார். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு தாளந்துகளை பெற்றவர்கள், அதை ஆண்டவருக்காக பயன்படுத்தினவர்கள். ஆகவே அவர்கள் இன்றும் பேசப்படுகிறார். ஆபேல் மரித்தும் பேசப்படுகிறார் சொன்னால் சிறப்பானதை ஆண்டவருக்கு கொடுத்தார். அதே போல் அருமையான டிக்கண்ணை அவங்க இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சிறப்பானதை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். ஆகவே இன்றும் பேசப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்களை குறித்து இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால், ஆபேலை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நீதிமான், அதுமான அண்ணன் அவர்கள் நீதிமான்கள் என்று சொல்லலாம். நீதிமான்கள் என்று சொன்னால், நீங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது அங்கே நீதிமான் யார் என்று சொல்லி ஒரு வரையறை கொடுக்கப்படுகிறது. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையான இருப்பானாகில் அவனே நீதிமான் என்று சொல்லி அவ்விதமாக சொல்லப்படுகிறது. என் கட்டளைகளை நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாக இருப்பானாகில் அவன்தான் நீதிமான். ஆண்டவருடைய கற்பனைகளின்படி அப்படியே நடந்தவங்க, ஆண்டவருடைய கட்டளையின்படி நடந்தவங்க, அவங்க நீதிமானாங்க இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் மத்திய சுவிசேஷத்திலே அருமையான சார் அவங்க ஞாபகப்படுத்தினாங்க, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தப்பட்ட ஒரு ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி விதமாக அழிச்சிலும் ஒரு வாக்கு தத்துவத்தை அருமையான அண்ணன் அவர்கள் பெற்றவர்கள். அந்த வாக்கு தத்துவத்தின்படியே அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் யாருன்னா நீதிமான்கள். நீதிமான்கள் 25:37 மத்திய 25:37 வாசிக்கிற பொழுது அங்கே நீதிமான்கள் சொல்ல அங்கே அழைக்கப்படுகிறார்கள். அவள் பசியாக இருக்கிற போஜனம் கொடுத்தவள், தாகமாக இருக்கிற தாகத்தை தீர்த்தவர்கள், இப்படிப்பட்டவள் நீதிமான்கள். ஆகவே அவர் நீதிமானாக இருக்கிறபடினாலே அவர்கள் இன்றைக்கு நாம் உறுதியாய் சொல்ல முடியும். நீங்கள் மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, நீதிமான்கள் அவர்கள் ஆகாய மண்டலத்திலே அவர்கள் பிதாவின் ராஜ்யத்தை சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லி மத்திய 13:43ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி தேவன் அவர்களுக்கு தம்முடைய ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் நீதிமான்கள். ஆகவே இன்றைக்கும் அவர் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆபேல் மரித்தும் பேசப்பட்டான். இன்றைக்கும் டிக் அண்ணன் அவர்களை பேசி கொண்டிருக்கிறோம் சொன்னால், அவங்க விசுவாசத்திலே வீரராக இருந்தவர்கள், சிறப்பானதே ஆண்டவருக்காக கொடுத்தவர்கள். அது மாத்திரமல்ல, நீதிமான் என்று ஆண்டவரால் சாட்சி பெற்றவர்கள், உலக மக்களால் சாட்சி பெற்றவர்கள். ஆகவே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசித்திருக்கிறார்கள். தேவனோடு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள், தேவனை துதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நிச்சயமாக நாம் முகமாய் சந்திப்போம். அருமையான அண்ணி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருமையான பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர்தாமே சமாதானம் கொடுத்து நிறைவான நன்மைகளை கொடுத்து அவர்களை சந்திப்போம் என்று விசுவாசத்தோடு அந்த விசுவாச வாழ்க்கையிலே, விசுவாச ஓட்டத்திலே தொடர்ந்து வர ஆண்டவர் கிருபை தருவாராக. ஆண்டவர்தாமே இந்த வார்த்தையிலே ஆசீர்வதிப்பாராக.
உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று வாக்கருளி. மனிதர்கள் துக்கத்தோடு சஞ்சலத்தோடு இருக்கும் பொழுதெல்லாம் இளைப்பாறுதலையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் அருளுகின்ற எங்கள் கர்த்தாவே, இந்த உலக வாழ்வை முடித்து நித்திய வாழ்வை ஏற்றுக்கொண்டு உம்மோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற செல்லதுரை ஐயாவினுடைய வாழ்வை இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூர்ந்து அவருடைய வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர்களை குறித்து நாங்கள் கேட்ட சாட்சிகளை போன்று இந்த உலகத்திலே நீர் அவர்களுக்கென்று அருளிய இந்த வாழ்நாட்களிலே அவர்களுக்கென்று நியமித்த எல்லா கடமைகளையும் அவர்கள் நேர்த்தியாய் நிறைவேற்றி குடும்பத்தில் பெற்றோருக்கு நல்லதொரு மகனாக, ஒரு நல்ல சகோதரனாக, விசேஷமாக நல்ல ஒரு கணவனாக, தகப்பனாக, குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா பணிகளையும் அவர்கள் நேர்த்தியாய் நிறைவேற்றி உண்மையுள்ள மனுஷனாக பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை குடும்பத்தினரும் சுதந்திரித்து கொள்ளும்படியாக வாழ்ந்து காட்டி வழிகாட்டி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கென்று அளித்த ஆசிரிய பணியிலும் அநேக மாணவர்களை அவர்கள் உருவாக்கி சான்றோர்களாக, ஊழியர்களாக இந்த உலக வாழ்விலே உலக அறிவையும் தேவனுடைய அறிவையும் அருளி இந்த ஆசிரிய பணியையும் நேர்த்தியாய் அவர்கள் நிறைவேற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் தேவன் வைத்திருக்கின்ற அந்த மெய்யான பணியை, தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி அநேகம் கிராமங்களுக்கு சென்று தேவனுடைய அன்பையும் விடுதலை உள்ள வாழ்வை தருகின்ற கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை அநேக இடங்களுக்கு கொண்டு சென்று தன்னுடைய வார்த்தையின் மூலமாக, தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக ஊழியத்தை நிறைவேற்றி சென்றிருக்கின்றார்கள். அவளுடைய வாழ்வை நாங்கள் இந்த நாளிலே நினைவு கூர்ந்து நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவள் விட்டு சென்றிருக்கின்ற அவளுடைய உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, விசேஷமாக குடும்பத்திற்காக, மனைவிக்காக, இரு மகன்களுக்காகவும் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். அவள் தனிமையில் இருக்கின்ற நேரங்களிலெல்லாம் ஐயாவினுடைய நினைவுகளால் அவர்கள் துன்பத்தோடு சஞ்சலத்தோடு இருக்கின்ற நேரங்களிலெல்லாம் அவருடைய அங்கலாய்ப்பை அவருடைய வாழ்விலிருந்து நீக்கி நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறார்கள் என்ற விசுவாசத்தில் அவர்கள் பலப்பட நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற மாதிரிகளை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதை தங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவதற்கு ஏற்ற ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் தேவன் அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லா ஆறுதலையும் தருகின்ற தேவன் இந்த குடும்பத்தை சமாதானத்தினாலே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உயிர்த்தெழுதலின் விசுவாசத்திலும் நித்திய ஜீவனுடைய நிச்சயத்திலும் அவர்கள் பலன் பெற்று தங்களுடைய வாழ்விலும் தேவனுக்கென்று தன்னுடைய பணிகளை அவர்கள் செய்து நிறைவேற்ற நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றோம். தேவனுடைய ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் குடும்பத்தினரோடு என்றும் தங்கியிருந்து வழிநடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமீன். பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தம்முடைய நித்திய மகிமைக்கென்று அழைத்த சர்வ வல்லமை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை பலப்படுத்தி சிறப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மீது கிருபையாக இருக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேலே பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் என்றும் என்றும் உங்களோடு நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.
நாளிலும் எங்களுடைய அழைப்பை கேட்டு இந்த மத்தியில் வந்திருக்கக்கூடிய அனைத்து குருவார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்கள் சபையின் உறுப்பினர், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் நான் எஸ்பெஷலி கொயர் நான் உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பேர் வந்து நல்லா எங்களுக்காக வயலின், கீபோர்டு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு நான் உங்களை எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கும் இது எங்கள் அப்பாவோட நினைவேந்தல் கூட்டம். ஒரு மனிதன் வந்து வாழும்போது இவ்வளோ பேரை சேர்த்துருக்காரு. அவர் இருக்கும்போது இந்த இவ்வளோ கூட்டம் வந்திருந்தா கூட எங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்காரு. ஆனால் அவர் இன்றைக்கி இல்லை. ஆனால் அவரை நினைவு கூர்ந்து இத்தனை பேர் வந்து எங்களோட எங்கள் இழப்பை நீங்கள் எங்களோட பகிர்ந்துட்டதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். எங்கள் அப்பா பற்றி பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது, பட்டு டைம் இல்லை. அதனால் நான் வந்து உங்களுக்கு நன்றி தெரிவித்து முடிச்சுக்கிறேன். இந்த நாள்லேயும் கூட எங்களுக்காகவும் எங்கள் ஃபேமிலிக்காகவும் நாங்கள் இழந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பு. அதை எங்களால் ஈடு செய்ய முடியாது. பட் அதுக்கு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்னும் அதிலேருந்து மீண்டு வரல, இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. அவர் பாஸ் ஆகி 1 இயர் ஆச்சுன்றதே என்னால் நம்ப முடியல. சென்னையில் என் வீட்டில் வச்சு தான் இறந்தாங்க. அதை இன்னுமே அந்த ரூம் போகும்போது அப்பாவோட ஞாபகம் வருது. ஸோ அந்த இழப்பு வந்து எங்களால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் எங்களுக்காகவும் எங்கள் ஃபேமிலிக்காகவும் என்னோடய ஜாபுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நன்றி. பண்ணிவிட்டு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போகணுன்னு வேண்டிக்கிறேன்.
பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிலனே ஆயுள் முழுவதும் அவனே தம நீர் அருளுகின்றார் தேவ
தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிலனே ஆத்துமம் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும் நேத்தியம் பாதையில் அவன் நிமித்தம் நிலமும் சுகமாய் நடத்துகின்றார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிலனே சாநிழல் பள்ள திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே வானப்பரன் என்னோடிருப்பார் வளைத்தடியும் கோலுமை தேற்றும் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிலனே பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கேற்படுத்தி சுகதைலம் கொண்டேன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிலனே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மனதிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அனுதின அப்பத்தை எங்களுக்கு எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். மனுஷன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பும் அடைவதுமே மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல கால வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்ததாமே இந்த வேளையிலும் குடும்பத்தின் பிள்ளைகளாக உறவினர்களாக ஒன்று கூடி உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியான ஒரு கிருபையை தந்திருக்கிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, என்ன நோக்கத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்பதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வேத வார்த்தைகள் எங்களை தேற்றுவதற்காக, எங்களை அரவணைத்து வழிநடத்துவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் எங்களை விட்டு கடந்து சென்று ஒரு வருடமாகி ஆண்டவரே அந்த நாளை நாங்கள் நினைவு கூறும்படியாய் நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தகப்பனே, உம்முடைய மடியில் இளைப்பாறுகிறார்கள் என்று சொல்லி நம்பி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அவர் பூமியில் வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவரை வாழ்ந்து காண்பித்து சென்ற அந்த நல்ல சாட்சியான வாழ்க்கையை ஆண்டவரே பிள்ளைகள் பின்பற்றத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா அப்படி சமூகத்தில் ஜெபிக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரை தளர்ந்து போய் விடாதபடி ஆண்டவரை இன்னும் அவனுக்குள்ளே விசுவாசத்திலே வளர்ந்து பெருகத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா அப்படி சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையேன் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை மேய்ப்பராய் கொண்டு ஆண்டவரே வழிநடத்த ஆண்டவர் கிருபை செய்யணுமா அப்படி சமூகத்தில் கொண்டாடுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்குதானே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நாங்களும் இதை போல ஒரு நாளிலே இந்த உலகத்தை விட்டு கடந்து உம்முடைய சமூகத்திற்கு வருவோம் என்கிற நம்பிக்கையோடு நீர் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இரத்தத்தினால் கழுவி சுத்திரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா அப்படி சமூக ஜெபிக்கிறோம். நீ செய்த நன்மைகளை ஆண்டவரை நாங்கள் ஜீவனில் மட்டும் பிறருக்கு அறிவிக்கிற பிள்ளைகளாய் காணப்படத்தக்கதான கிருபைகளை தாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தானே இழந்து தவிக்கிறதான அக்காவுக்காக பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்ததாமே ஆறுதல் படுத்துவீராக. நீரே கணவராக, நீரே தகப்பனாக இருந்து எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்த வேண்டுமா அப்படி சமூகத்தை நோக்கி கொண்டாடுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறதாவே. நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா சொன்னது போல ஆண்டவரை குடும்பமாக உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நீர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளாக, நீர் தரும் ஆலோசனைகளை ஆண்டவரே கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வேண்டுமா அப்படி சமூகத்தை நோக்கி கொண்டாடுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே காலம் துணிக்கும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொன்ன வார்த்தையின்படி
ஆண்டவரே ஒரு நாளிலே முகமுகமாய் காண்போம் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து ஆண்டவரே வாழ்க்கையிலே விசுவாச வாழ்க்கையிலே ஓடத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுக்க வேணுமா அப்படி சமூகத்தினை கொண்டாடுறோம். எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நேற்று நடந்த ஆண்டவரே அந்த ஜப கூட்டத்தையும் கர்த்தர் நடத்தி தந்தீர். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாகவும் சாட்சி நிறைந்த ஆண்டவரே ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையும் ஆண்டவரை அறிவிக்கத்தக்கதாக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வழியெடுத்தாங்க இயேசு நாமத்திலே மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம்மனோடு கூட விசேஷமாய் சகோதரர்களிருந்து தவிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளோடு என்றென்றைக்கு நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரவாதே. We have come to your presence, Lord, and especially Lord, now He's with you only. He is in the presence of God. We have hope and faith that God, one day we will also with you and with Anna. Heavenly Father, we pray, God, a peace in his soul, comfort family members and everyone, Lord. Oh Heavenly Father, it shows that all of us has to leave this world one day. As you said, do not trouble. I am going to my Father's house, and I will prepare a place for you, and I will be back again, and I will take you, and where I live, you will be with me. Thank you, Heavenly Father, given us a great hope and faith that we live in faith and by faith only. God, thank you. You have taken our sin and given us victory. Hallelujah. Yes, Lord, we miss him today. We miss him today. Thank you, Father. Bless his soul again. Bless us all. In Jesus' precious name we pray. Amen. Amen.